அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் டிவனர் மாஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி எங்கே நிலத்தடி நீர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, சிங்கராயபுரம் வருசநாடு தேனி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே தான் நிலத்தடி நீர் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்து செங்கல் சோலை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை. ஸோ இவங்களுக்கு தான் நிலத்தடி நீர் ஆய்வுக்காக நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாய மக்களுக்கு நம்முடைய சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஷேருன்றது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக அமையும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வேறு ஒரு சயின்டிஃபிக் மெத்தடில் வேறு ஒருத்தர் வந்து பார்த்துருக்காருங்க. ஸோ அவங்க வச்ச பாயிண்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600-700 அடி போர்வெல் அதுவும் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் 2 போர்வெல் போட்டிருக்காங்க. அதுவுமே இவங்களுக்கு வந்து ஃபெயிலியர். கிட்டத்தட்ட மொத்தம் 4 போர் இருக்குது. அதில் 3 போர்வெல் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, ஃபெயிலியரு. ஸோ அதில் தண்ணி கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆய்வுக்காக இங்கே வந்திருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பல இடங்கள் ஆய்வு செஞ்சுருக்கோம். ஸோ ஒரு நிலத்தடி நீர் ஆய்வுன்றது அறிவியல் ரீதியோடு சேர்ந்து அந்த பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய சில இயற்கையான தோற்றம், அந்த கற்கள், அந்த பூமி மேலே கிடக்கக்கூடிய மணல், மண், அதனுடைய கலர் எப்படி இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து அந்த அறிவியல் கொடுக்கக்கூடிய ஆய்வு ரிப்போர்ட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வருமா, அதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கணிச்சு தான் நம்ம இங்கே போர்வெல் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு போர் இருக்கும் பக்கத்தில். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருக்க அந்த இப்போ குறிச்சிக்கிருக்க அந்த பாயிண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 அடி வித்தியாசத்தில் தான் அந்த போர்வெலும் அமைஞ்சிருக்கு. அது கிட்டத்தட்ட 650 அடி போட்டு ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒரு 1350 அடி வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்கோம். நமக்கு மேல்மட்டம் 450க்குள்ளே சொல்லியிருக்கோம். 60-70 ஒரு லேசாக மேல்மட்டம் உடையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரியே இங்கேயும் நமக்கு 60-70 அடியில் லைட்டாக இந்த இப்போ வரக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஈரம் கலந்து அந்த புகை இல்லாத மண் போய் விழுந்துக்கிருக்கு. ஸோ இந்த இதுவுமே நம்ம மேல் மட்டங்களை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சாண்டல் கலந்து அந்த மணல் மாதிரி விழுந்துக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வீடியோ பதிவில். ஸோ இதெல்லாம் வந்து நீர் வந்து உறிஞ்சக்கூடிய அமைப்புகள் மேல் மட்டங்களில். ஸோ இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஆழம் போட சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு இடம் குறிக்கிறோம்னா அந்த இடத்துல மேலே இருந்தே அதனுடைய தரவுகளும் நமக்கு வந்து பாசிட்டிவாக அமையணும். ஸோ அதெல்லாம் வந்து நீர் கிடைக்கிறதுக்கான ஒரு முன் அறிகுறிகளாக இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மணல் சாண்டல் கலரில் நல்ல ஒரு மணலாக கிடச்சிருக்கு இந்த இடத்துல. ஸோ நல்ல இலக்கம் அந்த இடத்துல பூமியினுடைய நல்ல பாறை முறிவு, வாட்டர் பியரிங் ராக் இருக்குது. ஸோ மழை காலங்களில் கண்டிப்பாக இந்த மணல் பாங்கிலே வந்து கண்டிப்பாக நீர் வந்து உள்ள அந்த சாண்டல் மணலே விழுந்துக்கிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு 50 அடி 100 அடிக்கு நம்ம அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கேட்குறோம், எப்படி வண்டி ஓடிக்கிருக்கு, எந்த மாதிரி கல் மணல்லாம் வருதுன்றதை நம்ம அவங்கள்ட்ட கேட்டுக்கிருக்கோம். ஸோ அவங்களும் நமக்கு அதை ரிப்போர்ட் நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஓகே, கரெக்டான நம்ம ட்ரில் தான் இறங்கியிருக்கு. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி வந்துருன்றதை நாமளும் கணிச்சுக்கிருக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து இவங்க போய்க்கிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட 100 அடி 90-100 அடி போய்க்கிருக்கும்போது இந்த மாதிரி கல் கலந்த லைட்டாக அந்த ஈரம் மண்ணுகளோட ஈரம் கலந்த ட்ரில்லு வந்து ஓடிக்கிருக்கிறத அந்த வீடியோ பதிவில் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே நல்லா தெரியும், அந்த ஈரம் கலந்து லைட்டாக போய்க்கிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ட்ரில் ஓடிக்கிருக்கு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 15 அடி வித்தியாசத்தில் ஒரு ஒயிட் கலரில் ஒரு குழா தெரியுது பாருங்கள். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 650 அடி போர்வெல் புகை, அதில் தண்ணி வரல. ஸோ அதுக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி அந்த வண்டி லென்த்து வித்தியாசம்தான், 15 அடி அவ்வளோதான் வரும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதில் தண்ணி வரல, நம்ம வச்சதில் தண்ணி எடுத்திருக்கோம். விடாமுயற்சியோடு நம்ம ட்ரில் பண்ண சொல்லி கரெக்டாக 1005 அடி 1005 அடியில் நல்ல தண்ணி அவங்களுக்கு கிடச்சிருக்கு. போதுமான அளவு அவங்களுக்கு செங்கல் சோலைக்கு தேவையான அளவு தண்ணி வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது அந்த ஏரியாவில் வந்து 1000 அடி யாருமே போட்டது கிடையாது. ஏன்னா அந்த ஆழம்லாம் போட்டால் தண்ணி வராதுன்றது அவங்களுக்கு 600 அடி தான் போடுவாங்க. ஸோ நம்ம வெற்றிகரமாக அங்கே 1005 அடியில் நல்லா தண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.
புதுசாக போட்ட போர் இது வந்து வாட்டர் டிவைனர் மாஸ் யூடியூப் சேனலில் வந்து அவர் பார்த்து அவர் மூலிமா அந்த போர் பாயிண்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் ஒரு 5 பவர் பாயிண்ட் நம்ம பார்த்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இவர் போட்டது தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. இவர் போட்ட மட்டம் எல்லாமே கரெக்டாக அந்த டயத்தில் உடஞ்சி 990 அடியில் நல்லா தண்ணி 2 இன்ச்சு தண்ணி வந்துச்சு. நம்மளுக்கு அந்தளவுக்கு சோர்ஸ் இல்லை, தண்ணி டேங்கரில் தான் பிடிச்சி ஊற்றிக்கிருந்தோம். ஆனால் இப்போதைக்கு இந்த தண்ணி வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வரும் விவசாயிகள் வந்து இவரை பயன்படுத்தி நல்லா தண்ணி சோர்ஸ் பார்த்துக்குங்க.